மாமனார் முத்துவேலை அப்பாவை விட ஒரு படி மேலே உயர்வாக பார்த்துக்கிட்ட கதிரை ஹாஸ்பிட்டலில் சக்திவேலும் குமரவேலும் பேசினது உங்களுக்கும் ஓங்கி பல்லார்னு அறையணும்னு தோணுனா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கு அனுப்புறமாக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். டாக்டர் முத்துவேலோட அட்டண்டர் எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கதிர், சக்திவேல், குமரவேல், வடிவுன்னு எல்லாருமே போக, இதை பாருங்க, நான் யூஸ்வலாக ஒரே ஒரு அட்டண்டர் கிட்ட தான் பேசுவேன். ஆனால் இப்போ முத்துவேலோட கேஸை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டையும் பேசுகிறேன்னா அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான எண்டுக்கு அவர் வந்துட்டாருன்னு அர்த்தம் அப்படின்னு மென்று முழுங்குறாரு டாக்டர். உடனே கதிர், டாக்டர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், அவரோட டிஸ்சார்ஜ் இன்னைக்கு, அதுக்கப்புறம் அவர் இன்னும் இருக்க போகிறது 3 வாரம்தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல அப்படியே தலையாக அடிச்சுட்டு வடிவு அழுகிறாங்க. உடனே பக்கத்தில் நிற்கிற சிஸ்டர் சொல்கிறாங்க, மேம் ப்ளீஸ் மேம், கொஞ்சம் அழுகாதீங்க மேம், ப்ளீஸ் டாக்டர் என்ன சொல்ல வர்றாருங்கிறத முழுசாக கேளுங்க மேம் அப்படின்னு சொல்ல பக்கத்தில் நிற்கிற மாறி, அக்கா அழுகாதீங்க அக்கா அப்படின்னு தாங்கி பிடிச்சுக்கிறாங்க. உடனே அங்கே கதிர் சொல்கிறாரு, இவங்கள கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறீங்களா, ஏதோ டாக்டர் சொல்ல வர்றாங்க, நிச்சயமாக இவங்களால தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்ல உடனே உட்கார்ந்துருக்கிற டாக்டர் எழுந்திருச்சு, நோனோ, நான் எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இங்கே வர சொல்லி இருக்கேன். நான் சொல்ல வர்றதை முழுசாக கேளுங்க. எத்தனையோ பேர் திடீர்னு செத்து போயிடுறாங்க. ஆனால் இதுதான் இத்தனை நாள் தான் நாம் இருப்போம்னு நினச்சி சாகிறது ரொம்ப கிரிட்டிக்கல், ரொம்ப கொடுமையான ஒன்று. அதை நமக்கு நம்மளே வரும்பொழுது எப்படி இருப்போங்கிறத கொஞ்சம் யூகிச்சு பார்த்து இந்த 3 வாரத்தில் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு என்னென்ன சந்தோஷமோ என்னென்ன ஆசையோ அதை நிறைவேற்று பாருங்க. கூடுதலாக இந்தாங்க, இந்த வலி மாத்திரையை மட்டும் அடிக்கடி கொடுத்துருங்க கரெக்டாக நான் சொன்ன டைமுக்கு. மற்றபடிக்கு இவருக்கு இப்போதைக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இல்லை, தேவையும் படாது. அதை தாண்டி இவர் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்துடுச்சு இவரோட டிசீஸ். சாரி, ஐ எம் சாரி டு சே திஸ் அப்படின்னு டாக்டர்ஸ் அப்படியே சொல்லிட்டு அவங்க ஓக்க பார்க்கறதுக்காக போயிடுறாங்க. உடனே கதிர் அப்படியே அங்கே, சரி வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நெஞ்ச கல்லாக்கிட்டு அப்படியே வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக வீல் சேரில் உட்கார வச்சிருக்கிற முத்துவேலை பார்த்துட்டு, ஆமாம் டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு எல்லாரையும் பார்த்து கேட்குறாரு முத்துவேல். உடனே கதிர் சொல்கிறாரு, அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, சரியாயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாளில் ஃபுல்லாக க்யூர் ஆயிரும் அப்படின்னு நம்பிக்கையாக பேசுகிறாரு. முத்துவேல் சிரிச்சுக்கிறாரு, எனக்கு க்யூர் ஆயிடுச்சா, நான் நம்பிட்டேன், சரி போகலாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு வீல் சேரை நகர்த்த சொல்லி முத்துவேல். அதே சமயம் வீட்டுக்கு வர்றாங்க. உடனே அப்பத்தா சொல்கிறாங்க, மாறி போய் ஆரத்தி எடுத்துகிட்டு வாமா, என் புள்ள முத்துவேல் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டை அப்படியே அடைச்சிக்க பேசுகிறாங்க அப்பத்தா. இதோ எடுத்துகிட்டு வராத்த அப்படின்னு அழுதுகிட்டே மாறியும் உள்ளே போய் ஆரத்தி தட்டி எடுத்துகிட்டு வர, உடனே முத்துவேல், ஏம்மா எனக்கு ஆரத்தி ஒரு கேடாமா அப்படின்னு கேட்குறாரு. டேய் முத்து, இப்படியெல்லாம் பேசாதடா, அம்மா தாங்க மாட்டேன்டா அப்படின்னு அங்கே அப்பத்தாவும் அப்படியே முகத்தை கட்டி பிடிச்சு அவரோட முகத்து மேலே இவங்க முகத்தை வச்சு வீல் சேரில் உட்காந்துருக்கிற முத்துவேல் மேலே அழுகிறாங்க. உடனே கோமதியும் பக்கத்தில் வந்து, அம்மா அழுகாத அப்படின்னு சொல்ல, உடனே ராஜியும் அழுகாதீங்க அப்பத்தா, அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆறுதல் சொல்ல, உடனே உள்ளே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. உடனே இல்லை கதிர், இல்லை, நான் ஒன்று சொன்னால் உங்கள் அப்பா பாண்டியன் தப்பாக எடுத்துக்க மாட்டாருன்னு நான் நினச்சிட்டு இந்த நம்பிக்கையில் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, உடனே பாண்டியன் ஷாக் ஆகி, என்னது இது, என்கிட்ட தப்பாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் சொல்லுங்கள் அப்படின்னு பாண்டியனும் சொல்ல, உடனே பக்கத்தில் நிற்கிற சக்திவேல் சொல்கிறாரு, அண்ணே என்னென்ன உனக்கு என்னென்ன வேணும், நான் அந்த மலையை ஆஞ்சநேயர் மாதிரி தூக்கிட்டு வந்து கொடுக்க சொன்னால் தூக்கிட்டு வந்து தரேனே, உன் தம்பி இருக்கும்போது கண்ட பரதேசி பையன்கிட்ட போய் நீ என்னென்ன பிச்சைக்கார மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, உடனே கதிர் சொல்கிறாரு, தயவு செஞ்சு அவர் ஏதோ சொல்ல வர்றாரு, நீங்களே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு சொல்ல, உடனே நான் கோமதி வீட்டில் ஒரு 10 நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு முத்துவேல் சொன்ன உடனே பாண்டியனும் அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாரு. ஏன் இந்த மாதிரி ஒரு நோய் வந்தவனை எப்படி உங்கள் வீட்டில் வச்சுருக்கிறதுன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா அப்படின்னு முத்துவேல் கேட்க, உடனே சேச்சே நான் அப்படியெல்லாம் நினைக்கல, இல்லை உங்களுக்கு எங்கள் வீட்டில் சௌகரியம் இருக்குமான்னு சொல்லித்தான் நான் யோசித்தேன், மற்றபடி நீங்கள் என் வீட்டுக்கு வர்றது எனக்கு பல மடங்கு சந்தோஷம் அப்படின்னு பாண்டியனும் சிரிச்சுக்கிட்டே சொல்ல, உடனே அண்ணே உனக்கு என்னென்ன கிறுக்கு பிடிச்சிடுச்சா, அந்த வீட்டில் போய் ஏசி இல்லாமல் ஃபேன் இல்லாமல் மெத்த சரியாக இல்லாமல் எப்படின்னா படுப்பேன், அதுவும் இப்படி உடம்பு சரியில்லாத சூழ்நிலையில் அப்படின்னு சொல்ல, இல்லைடா சக்தி, நான் மட்டும் இல்லை,
நீயே மாறி அம்மா அப்புறம் குமார்னு எல்லாருமே நம்ம கோமதி வீட்டில் தான் இனிமேல் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்கிறாரு. இன்னொரு 10 நாள் நாம் அவங்க வீட்டில் இருப்போம், அதுக்கப்புறம் அடுத்த 10 நாள் அவங்க நம்ம வீட்டில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் நான் என் வீட்டுக்கு போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு முத்துவேல் எமோஷ்னலாக. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு ராஜியும் கேட்க, ஆமாம்மா என் மனசுக்கு என்னமோ நான் இன்னும் 20 நாள் தான் இருப்பேன்னு தோணுது அப்படின்னு சொல்ல, உடனே சக்திவேல் காலுக்கு அடியில் உட்காந்து அழுகிறாரு. சரி ராஜி வா உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கதிரும் சொல்ல, இதோ கதிர் நான் போய் டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் ஓப்பன் பண்ணி வைக்க, சக்திவேல் குமரவேல் அப்பத்தா மாறி வடிவுன்னு எல்லாருமே இங்கே வந்து நிற்கிறாங்க பாண்டியன் வீட்டில். எல்லாருமே ஒரு 10 நாள் இருக்க, அதே சமயம் கோமதி உன் கையால் எனக்கு ஒரு டம்ளர் காஃபி கொடுப்பியா அப்படின்னு கேட்குறாரு முத்துவேல். அண்ணே என்னென்ன கொடுப்பியான்னு என்கிட்ட கேட்குறேனே அப்படின்னு சொல்ல, ஆமாம் கோமதி உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ தாவணி பாவாடை கட்டிக்கிட்டு வீட்டில் சமையல் செமையாக பண்ணுவேன், நானும் சக்திவேலும் வெளியில் எங்காச்சும் பஞ்சாயத்து மில்லு அங்கே இங்கேன்னு போயிட்டு வந்தோன்னா அப்படியே வகை வகையாக சாப்பாடு செஞ்சு வச்சுருப்பேன், அருமையாக இருக்கும், அதுக்கப்புறம் காஃபி மணக்க மணக்க உன் கையால் கொடுப்பேன், அதெல்லாம் குடிக்கிறதுக்கு அண்ணுக்கு ரொம்ப நாளாக ஆசைமா அப்படின்னு சொல்ல, அப்படியே சுற்றி வர இருக்கிறவங்க எல்லாருக்குமே எமோஷ்னலாக கண்ணில் தண்ணி வந்து கோமதியும், அண்ணே என்னென்ன போட்டுட்டு வரேனே நீ என்னை அழுக வைக்காதண்ணே அப்படின்னு கோமதியும் ஓடி போய் காஃபி குடிக்கிறாங்க. சக்திவேலுக்கு ஒரு கப் ஒரே ஒரு சிப் வாயில் வச்ச உடனே, போதும் கோமதி இதுக்கு மேலே என்னால் குடிக்க முடியலை, நல்லா இருக்கும்போது மனுஷனுக்கு சாப்பிடும்போது கூட நேரம் இருக்காமல் சம்பாதிக்கணும்னு ஆசை, ஆனால் நல்லா இல்லாதப்ப என்ன பண்ணுறது, சாப்பிடணுன்னு ஆசைப்படுறப்ப உடம்பு ஏற்றுக்க மாட்டேங்குது அப்படின்னு அங்கே சொல்கிறாரு. அதை பார்த்துட்டு எல்லாருமே கண் கலங்கி நிற்க, சரி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்ததில் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, வாங்க படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ராஜி நம்ம ரூமில் பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்ல, உடனே எல்லாம் க்ளீனாக இருக்குது வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க. இப்படியே 10 நாள் போனதுக்கு அப்புறமா அங்கே முத்துவேல், கோமதி உன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணே எதுக்குண்ணே அப்படின்னு அங்கே சக்திவேல் சொல்ல, எல்லாம் ஒரு காரணமாத்தாண்டா அப்படின்னு அங்கே சொல்ல, உடனே பாண்டியனும் சரி போகலாம் கோமதி, அதான் அவரோட கடைசி ஆசைகளை முடிஞ்ச அளவுக்கு நிறைவேற்றுங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல, ஆனால் ஒன்று டேய் சரவணா செந்தில் அரசி, அங்கே யார் என்ன உங்களை குத்தி காமிக்கிற மாதிரியோ இல்லை கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ பேசினாலும் நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது உனக்கு புரியும், அந்த சக்திவேலும் குமரவேலும் என்ன தான் பேசினாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு உங்கள் பெரிய மாமா முத்துவேலுக்காக பொறுத்து போய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரிப்பா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் இருக்கிறாங்க. அதே சமயம் முத்துவேல் இருக்க எழுந்திருக்கவே முடியாத சூழ்நிலைக்கு போயிடுறாரு. அப்போ எல்லாரும் இங்கே வாங்க ஒரு நிமிஷம், எனக்காக ஒரே ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பீங்களா, குமாரே இனிமேல் நீ கெட்ட பழக்க வழக்கத்தை வச்சுக்க மாட்ட, கெட்டவங்க கூட சவகாசம் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லு, சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்ல, உடனே குமரவேலு யோசிக்க, டேய் நான் உன்னை தூக்கி வளர்த்தது உண்மை, நான் சத்தியம் பண்ணுடா அப்படின்னு பேச முடியாமல் பெட்டில் படுத்துட்டு கேட்க, சத்தியம் பெரியப்பா அப்படின்னு அங்கே குமரவேலு பண்ணுறாரு. அதே சமயம் பாண்டியன் கிட்ட, உங்கள் பிள்ளைய குமரவேலுக்கு கொடுத்து, கோமதி நீங்கள் எல்லாருமே கூட்டு குடும்பமாக இங்கே வாழணும், அப்படியே என்னோட ஃபோட்டோவையும் அப்பா ஃபோட்டோவையும் இந்த ஹாலில் போட்டு மாட்டணும், அதை நீங்கள் வாழ்கிறத பார்த்துட்டு நான் சந்தோஷமாக அங்கே மேலே உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கணும் அந்த ஃபோட்டோவில் அப்படின்னு சொல்ல, கண் கலங்கி அழுதுறாங்க பாண்டியன் எல்லாருமே. உடனே பாண்டியனும் நிச்சயமாக உங்கள் ஆசையை நிறைவேற்றுறேன் பெரியப்பா, நான் சத்தியமாக இனிமேல் எந்த கெட்ட வேலைக்கும் போக மாட்டேன் பெரியப்பான்னு அழுகிறாரு குமார்.